வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். திருச்சியில் 5650 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை தொடங்கி வைக்கிறார். மதுரை விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக தரம் உயர்த்துவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. தமிழகத்தில் எம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸ் மருத்துவ படிப்புகளில் விளையாட்டு வீரர்களுக்கான இடஒதுக்கீட்டு எண்ணிக்கை உயர்த்தப்பட்டுள்ளது. நாட்டில் சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு என தவறான தகவல் பரப்பப்படுவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். உலக பாரா தடகள கிராண்ட் பிரிக்ஸ் போட்டிகள் புதுதில்லியில் இன்று தொடங்கியது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை திருச்சிராப்பள்ளியில் 5650 கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவடைந்த திட்டங்களை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டுகிறார். எரிசக்தி, பெட்ரோலியம், நெடுஞ்சாலை, ஊரக வளர்ச்சித் திட்டங்களையும் ரயில்வே திட்டங்களையும் பிரதமர் தொடங்கி வைக்க உள்ளதாகவும் தேசிய ஜனநாயக கூட்டணி பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள இருப்பதாகவும் எமது செய்தியாளர் கூறுகிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி திருச்சியில் நாளை மாலை நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் ரூபாய் 5650 கோடி மதிப்பிலுள்ள திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். முடிவடைந்த திட்டங்களை திறந்து வைக்கிறார். மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பொதுக்கூட்டத்திலும் உரையாற்றுகிறார். நாளை தொடங்கி வைக்க உள்ள திட்டங்களில் பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் நிறுவனத்தின் சார்பாக சமையல் எரிவாயு விநியோக நெட்வொர்க் திட்டத்தை நீலகிரி மற்றும் ஈரோடு மாவட்டங்களுக்கு அவர் அடிக்கல் நாட்டுகிறார். இது சுமார் 3680 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொடங்கப்பட உள்ளது. இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவனத்தின் லியூப் பிளெண்டிங் பிளான்ட் என்ற ஆலையை அவர் தொடங்கி வைக்கிறார். இது வருடத்திற்கு 672,000 மெட்ரிக் டன் உற்பத்தி திறன் கொண்டது. சென்னை மணலியில் அமைந்துள்ளது. இதேபோல் பிரதான் மந்திரி கிராமப்புற சாலை திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் முடிவடைந்த 89 ஊரக சாலைகளையும் அவர் தொடங்கி வைக்கிறார். இது சுமார் 370 கிலோமீட்டர் நீளம் கொண்டவையாகும். இதை தவிர ரயில்வே அமைச்சகத்தின் பல்வேறு புதிய ரயில்களையும் அவர் தொடங்கி வைக்கிறார். 2 அம்ரித் பாரத் ரயில்களை அவர் தொடங்கி வைக்கிறார். தேசிய நெடுஞ்சாலை திட்டத்தின் கீழ் கங்கை கொண்ட சோழபுரத்தில் தேசிய நெடுஞ்சாலை 81 ஒரு கிரீன்ஃபீல்டு புறவழிச்சாலைக்கும் அவர் அடிக்கல் நாட்டுகிறார். ஆகாஷ்வாணி செய்திகளுக்காக திருச்சியிலிருந்து ஆர். சிதம்பரநாதன். மதுரை விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக தரம் உயர்த்துவதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இக்கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், கோவில் நகரம் என்று அழைக்கப்படும் மதுரை மாநகரில் அமைந்துள்ள இந்த விமான நிலையம் மாநிலத்தின் பழமையான விமான நிலையமாகும் என்றார். தென் தமிழக பகுதிகளுக்கான நுழைவாயிலாகவும் சுற்றுலாப் பயணிகள் மற்றும் ஆன்மீக யாத்ரீகர்களுக்கு இந்த விமான நிலையம் பெரிதும் பயன்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். தற்போது சர்வதேச விமான நிலையமாக தரம் உயர்த்த அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதால் தென் தமிழகத்தின் வர்த்தகம் மற்றும் பொருளாதாரம் மேம்படும் என்று அவர் தெரிவித்தார். வெளிநாடுகளிலிருந்து வரும் ஆன்மீக பயணிகளும் தொழில் அதிபர்களும் இதனால் பெரிதும் பயனடைவர் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். வளைகுடா நாடுகளில் ஏற்பட்டுள்ள போர் சூழல் காரணமாக தமிழகத்திற்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்தும் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் விவாதிக்க முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் அவசர ஆலோசனைக் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு பின் முதலமைச்சர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் வளைகுடா நாடுகளில் வாழும் தமிழர்களின் பாதுகாப்பையும் அங்குள்ள தமிழக மீனவர்களின் நலனை உறுதி செய்யவும் தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு மத்திய அரசுக்கு தாம் கடிதம் எழுதியதை ஆலோசனைக் கூட்டத்தில் தெரிவித்ததாக கூறியுள்ளார். இந்த போரால் ஏற்பட்டுள்ள எரிவாயு தட்டுப்பாட்டினால் பொதுமக்களுக்கும் வணிக நிறுவனங்களுக்கும் மாநிலத்தில் உள்ள சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கும் எந்த விதத்திலும் பாதிப்பு ஏற்படாமல் இருப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்குமாறு மத்திய அரசிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். வணிக எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் பட்சத்தில் உணவகங்களுக்கு மாற்று ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்றும் தேவைப்படும் கூடுதல் மின்சாரத்தை பெற்று வழங்கிட வேண்டும் என்றும் தாம் வலியுறுத்தியுள்ளதாகவும் ஆலோசனைக் கூட்டத்தில் முதலமைச்சர் தெரிவித்ததாக கூறியுள்ளார். நாட்டில் சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு என தவறான தகவல் பரப்பப்படுவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். திருச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எரிவாயு சிலிண்டர் பற்றாக்குறையால் உணவகங்களில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறுவதில் எவ்வித உண்மையும் இல்லை என்று தெரிவித்தார். திமுக ஏற்கனவே அளித்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்றும் வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பிரகாசமான வாய்ப்பு உள்ளதாகவும் அவர் கூறினார். தங்கள் கூட்டணி வெற்றி பெற்றால் அஇஅதிமுக தலைமையிலான அரசே அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டார்.
நாளை பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்து கொள்ளும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பொதுக்கூட்டம் தமிழகத்தின் ஆட்சி மாற்றத்தை உறுதி செய்யும் கூட்டமாக அமையும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. மக்கள் போற்றும் மத்திய பட்ஜெட். தமிழகத்தின் ரயில் மேம்பாட்டு திட்டங்களுக்கு 7611 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. சென்னையிலிருந்து ஹைதராபாத் மற்றும் பெங்களூருவுக்கு புல்லட் ரயில் வழித்தடம். தென்னை விவசாயிகளுக்கான ஊக்குவிப்பு திட்டம். ஆதிச்சநல்லூரில் சர்வதேச தரத்திலான கலாச்சார மையம். பொதிகை மலையில் மலையேற்றத்திற்கான வழித்தடம். பழவேற்காடு ஏரியில் பறவைகள் காட்சி மையம். மாவட்டம் தோறும் மகளிர் விடுதிகள். தமிழகம் மட்டுமின்றி நாடே போற்றும் மத்திய பட்ஜெட். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழகத்தில் மருத்துவ படிப்புகளில் விளையாட்டு வீரர்களுக்கான இடஒதுக்கீட்டு எண்ணிக்கை உயர்த்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மாநில அரசு இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், அரசு மருத்துவக் கல்லூரிகளில் எம்பிபிஎஸ் படிப்புகளுக்கான இடங்கள் 7லிருந்து 13ஆகவும், பல் மருத்துவ படிப்புகளுக்கான இடங்கள் 1லிருந்து 2ஆகவும் விளையாட்டு ஒதுக்கீட்டின் கீழ் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவ படிப்புகளில் விளையாட்டு வீரர்கள் தங்களுக்கான இடஒதுக்கீட்டை உயர்த்தி தர வேண்டும் என்று விடுத்த கோரிக்கையை ஏற்று இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக, திறமையான விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கும் நோக்கிலும் இடஒதுக்கீட்டை அதிகரிக்க அரசு முடிவு செய்ததாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநில அரசு பத்திரிகையான தமிழரசு மின் இதழின் இணையதள பயன்பாடு மற்றும் கைபேசி செயலியை செய்தித்துறை அமைச்சர் திரு சாமிநாதன் இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார். இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள மாநில அரசின் செய்திக்குறிப்பில், தமிழ் மொழியின் தொன்மை சிறப்பு மற்றும் தமிழ்சார் அறிவை காலத்திற்கு ஏற்ப நவீன தொழில்நுட்பத்தில் உலகெங்கும் கொண்டு சேர்க்கும் நோக்கில் தற்போது முழுமையான மின் இதழ் இ புக் இ மேகசின் வடிவில் வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் மொழியியல் கல்வி, சமூக மாற்றங்கள், பன்னாட்டு பாரம்பரியம், ஆய்வுக் கட்டுரைகள் உள்ளிட்டவை இந்த இதழில் வெளியிடப்படும். சட்டப்பேரவையில் ஆற்றும் முக்கிய உரைகள், அரசின் முக்கிய அறிவிப்புகள் உள்ளிட்டவையும் இனி மின் இதழாக வெளியிடப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மாதமும் வெளியிடப்படும் தமிழரசு மின் இதழில் போட்டித் தேர்வுகளுக்கான கேள்விகள், கட்டுரை எழுதும் போட்டிகள் ஆகியவை இடம்பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென் தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மைய தென்மண்டல இயக்குநர் டாக்டர் VR துரை தெரிவித்துள்ளார். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று தென் தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மாவட்டச் செய்திகள். விருதுநகர் மாவட்டத்தில் பிளவக்கல் பெரியாறு அணை பகுதியில் 10 கோடி ரூபாய் மதிப்பில் பூங்கா புனரமைக்கும் பணியை மாநில அமைச்சர் திரு KSR ராமச்சந்திரன் இன்று அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார். சென்னை துறைமுகம் மதுரவாயல் தேசிய நெடுஞ்சாலை பணிகள் துரிதமாக நடைபெற்று வருவதாக தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் மண்டல இயக்குநர் திரு வீரேந்திர சாமியால் தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் போலியாக காப்பீட்டு நிறுவனங்களின் பெயரில் ஆயிரக்கணக்கான நபர்களிடம் பல லட்சம் ரூபாய் பணத்தை மோசடி செய்த 5 பேர் கொண்ட கும்பலை தூத்துக்குடி மாவட்ட பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் இன்று கைது செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சடையம்பட்டி கிராமத்தில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் சுமார் 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் இன்று திறந்து வைக்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை கூட்டரங்கில் தேர்தல் பணியில் ஈடுபடும் அலுவலர்களுக்கு பயிற்சி வகுப்பு மாவட்ட வருவாய் அலுவலர் திரு முருகேசன் தலைமையில் நடைபெற்றது. சட்டப்பேரவை தேர்தல் பணிக்காக உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 5 கம்பெனி துணை ராணுவப் படையினர் மற்றும் மத்திய ரிசர்வ் காவல் படையைச் சேர்ந்த 600 வீரர்கள் சென்னை பெரம்பூர் வந்தடைந்தனர். விளையாட்டுச் செய்திகள். உலக பாரா தடகள கிராண்ட் பிரிக்ஸ் போட்டிகள் புதுதில்லியில் இன்று தொடங்கியது. ஜவஹர்லால் நேரு விளையாட்டு அரங்கத்தில் இன்று இதற்கான தொடக்க நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்தியாவின் சார்பில் சுமித் அன்டில், மாரியப்பன் தங்கவேலு, பிரவீன்குமார், அஜித் சிங், தேவேந்திர சிங் குர்ஜார், சிம்ரன், பிரீத்தி பால் உள்ளிட்ட 219 தடகள வீரர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். திருச்சியில் 5650 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை தொடங்கி வைக்கிறார். மதுரை விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக தரம் உயர்த்துவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. தமிழகத்தில் MBBS மற்றும் BDS மருத்துவ படிப்புகளில் விளையாட்டு வீரர்களுக்கான இடஒதுக்கீட்டு எண்ணிக்கை உயர்த்தப்பட்டுள்ளது. நாட்டில் சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு என தவறான தகவல் பரப்பப்படுவதாக
பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். உலக பாரா தடகள கிராண்ட் பிரிக்ஸ் போட்டிகள் புதுதில்லியில் இன்று தொடங்கியது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது.